அப்ப நல்ல அப்ப நல்ல ஒரு ப்ரெஷர் குறைய குறைய உங்களுக்கு மனதிலே சில சில மாற்றங்கள் ஏற்படலாம். சிலர் அந்த அந்த ப்ரெஷர் போனவைகள் அங்க என்னதை கண்டோம்னு திருப்பி சொல்ல முடியாம இருந்தவை. என்னடா ப்ரெஷரால பிரச்சனை வரும், ஒரு ஃப்ளோட்டிங் பிரெயின் சொல்லிவினோம். அப்ப அதை பற்றி ஏதேனும் உங்களுக்கு சொல்ல முடியுமா அனுபவத்தை? இருக்கார். எவரெஸ்ட் போப்புன்னு நான் நான் எவரெஸ்டுக்கு முன்னும் ஒரு மனசுல வந்து மாற்றம் நான் அது 8000 மீட்டர்ஸுக்கு 8வது உயரமான மரம். அப்ப வந்து நான் சொன்னாங்க சபாஜாங்க நான் எவரெஸ்ட் போனாண்டு அவர் அப்ப இருந்து உற்சாகப்படுத்தினவர். மற்றது ஃபேமிலி அண்ட் என்ன பிள்ளைகளுக்கு நான் முதல் சின்ன ஒரு மலை ஏறவே எல்லாருக்கும் ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு இருந்தேன் நான் எவரெஸ்ட் ஏறிட்டேன். பின்ன எனக்கு என்ன ஒரு கட்டாயம் ஏற வேண்டி வந்துட்டுது. என்ன ஒவ்வொரு காலம் ஸ்கூலுக்கு போய்க்குள்ள டீச்சர் கேட்க தொடங்கிட்டுங்க எவரெஸ்ட் ஏறினாண்டு பிள்ளையார் சொன்னாங்க. Girls, we have reached, or we got to camp 2. So it wasn't that bad, just slowly climbing up, and it took us about 4 hours. It's beautiful, and you could imagine this place you could imagine this place without people most of the year. So you could think that this is one of the last surviving wilderness, because there's hardly any people, hardly any human interruption. It's beautiful, and that is Everest, because we climbed high. It doesn't look that tall anymore, and behind that's Lokche, Mount Lokche. So our aim is to climb both of those. So tomorrow we're going to make our way higher up to Camp 3 and come down. So girls, one day you should climb this mountain. Yeah, I miss you girls, and I'll see you soon. Okay? Camp 4, Everest. You could see there, that's Everest, and you can see all the clouds here on top of the clouds. Very, very long journey today. I'll speak to you later. வணக்கம். இன்று திங்கட்கிழமை 23ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது.
இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சு இடம்பெறும். அதனை பேச வந்திருக்கின்றார் திருவாளர் துஷ்யந்தன் விவேகானந்தன் அவர்கள். இவர்களை சிறப்பாக அறிமுகம் செய்து வைக்கின்றார் எமது தளத்தின் சிறப்பு சொல்லின் சிரிப்பழகி தமா சண்முகநாதன் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கின்றார். பின்னர் கேள்வி பதில் என்பன இடம்பெறும். இப்பொழுது தியானம் இடம்பெறும். நாங்கள் அனைவரும் தியானத்துக்கு செல்வோம். தியானம் புத்துணர்வு தந்து மகிழ்ச்சியை கொடுப்பதாகும். முதலில் தியானத்தை செய்வதற்கு முன்னர் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். அது உங்களது தொண்டை வறட்சியை போக்குவதற்கு உதவியாக இருக்கும். கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழற்றி வைத்து விடுங்கள். கைகளை ஒன்றன் மேல் ஒன்றா பின்னிக்கொண்டு மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை இவ்வாறு பின்னிக்கொண்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள். லேசாக நீங்கள் இருப்பதற்கு ஏற்ற ஒரு ஆசனத்தில் நேராக இருக்கலாம் அல்லது நிலத்தில் சம்மணக்காலிட்டும் இருக்கலாம். கண்களை மூடி நாங்கள் தியானத்தை மேற்கொள்ளும் போது எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் தோன்றலாம். அவற்றை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். மூச்சு எமது பிரதான குரு என கூறப்படுகிறது. ஆகவே உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சை விடுவதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் இப்பொழுது 30 நிமிடம் இணைந்து தியானம் செய்கின்றோம். அதில் முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் கூடிய இசை தியானமும் அடுத்த 15 நிமிடங்கள் இசையற்ற மௌன தியானத்தையும் நாங்கள் ஈடுபட போகின்றோம். அறிவித்தல் வரும் வரையும் அனைவரும் உங்கள் மூச்சின் மேல் கவனமாய் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. உங்கள் கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 5, 4, 3, 2, 1. நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததற்காக கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இப்பொழுது பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகின்ற நேரம். முதலில் இந்த நிகழ்வுக்கு அருமையான இசையையும் பதாதைகளையும் வழங்கியமைக்காக திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, வைத்திய கலாநிதி சதா மனோ அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 3 வேளையும் இந்த தியான தளத்தை அயராது எமக்காக நடாத்தி வரும் திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். நன்றி. இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் துஷ்யந்தன் விவேகானந்தன் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக எமது தளத்தின் சொல்லின் செல்வி திருமதி தமா சண்முகநாதன் அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. நன்றி சிவமோகன். இன்றைய சிறப்பு பேச்சாளர் துஷ்யந்தன் விவேகானந்தன் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இவர் 13 வயதில் தாய்நாட்டை இலங்கையில்
இலங்கையிலிருந்து விட்டு வந்தாலும் தாய் நாட்டு பற்று உள்ளவர் என்பதை எவரெஸ்ட் மலையில் பதித்துள்ளார். பட்டம் பதவிகளை துறந்தவர், எனவே அவர் பட்டத்தை பற்றி கதைக்குவதை விரும்பவில்லை. எனினும் இவர் ஒரு ஒப்டிஷனாக பணிபுரிகின்றார். வசாவளானைச் சேர்ந்த துஷ்யந்தன் இங்கு துவிச்சக்கர வண்டியில் தான் வேலைக்கு போவார். நாளிற்கு 50 கிலோமீட்டர் ஓடி உடல் ஆரோக்கியத்தையும் எளிமையான வாழ்வையும் வாழுகின்றார். தாரா போடுங்க. எனது இலங்கை வீட்டுக்கு பிராந்தாவில் இவர் நடக்கும் வயதில், அதாவது ஒரு வயதில் ஓடிவா ஓடிவா என்று நாங்கள் ஊக்குவித்த நாட்களை எனக்கு ஞாபகம் வருகின்றது. இப்போ கவனம் கவனம் என்று சொல்லி நாங்கள் பக்குவம் அடைந்து விட்டோம். இதோ துஷ்யந்தன் வருகின்றார். எவரெஸ்ட் பள்ளத்தாக்கு, அதை கடந்து வரும்போது நீங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ வருகின்றார். ஓகே, இப்போது துஷான் தனது பயணத்தை பற்றி கூறப்போகின்றார். அதை இன்டர்வியூ பண்ண எங்கள் சண்முகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் துஷ்யந்தன் விவேகானந்தரை நான் நேர்முகல் காணலுக்கு அழைப்பதில் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு சில வினாக்களை நான் தொடுக்கின்றேன். அதில் நீங்கள் கூறும் கருத்துக்களை உங்கள் பிரயாணத்தை மேற்கோள் காட்டி நீங்கள் கூறினால் எங்கள் எல்லோருக்கும் நன்றாக விளங்கும் என்று கருதுகின்றேன். முதலாவதாக நான் கேள்வது, உங்களை எவரெஸ்ட் உச்சியை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு உங்களுக்கு ஏற்பட்டது? இதற்கான சிறப்பு பயிற்சிகளை எவ்வாறு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை கூற முடியுமா? வணக்கம் எல்லாருக்கும். முதலாவது மாமி சொன்ன மாதிரி நான் வசாவளான் இல்லை, நான் விரும்புறேன். அவ நிறைய வசாவளான் பக்கம் என்ன இழுக்கிறா, ஆனா நான் சிவகுமாரனிடம் விரும்புறேன். அது முதல் கிளியர் ஆகி போட்டு நான் முதல் நாங்கள் நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, நாங்கள் சென்னையில தென்னை மரத்தை ஏறுவோம், கிளிய தேடி திரிவோம், கிணத்துக்களை வாங்கி மீன் பிடிக்க வலிக்கிடுவோம். அப்படித்தான் நாங்க இந்த மரம் ஏறுறதும் கிணத்துக்களை வாங்கி ஏறுறதும் தான் சென்னையில என்ற பொழுதுபோக்கு. பின்ன அதுல இருந்து தொடங்கின இது. இப்ப நாங்க இருக்க மலேசியாவுக்கு போய்க்கல, போனியோ ஒரு இடத்துல மான் கிண்ணபாலு என்ற ஒரு இடம் இருந்தது. இன்னும் நானும் என் கசன் பிரதீஷ், என் ஃப்ரெண்ட் ஆல் ஏஜே, நாங்க 3 பேரும் போனோம். ஒரு நாள் டிசைன் பண்ணோம் நாங்கள் ஏற போறோம். ஒரு ஜாக்கெட்டும் இல்லை. நாங்க நினைச்சது மலேசியா தானே நல்ல வக்கியா இருக்கு மேலே என்று போட்டு நாங்கள் 3 பேரும் வழிக்கெடுத்தான் குளிர் பிடிக்க தொடங்கிச்சது. ஒரு மாதிரி ஏறிட்டோம், ஒரு மாதிரி வாங்கிட்டோம். ஒரு நம்ம நடக்க இல்லாம கீழே இருந்த ஹோட்டல்லே நின்றோம். அந்த எல்லாத்துக்கும் உடம்புனோம்.
அதுல என்ன முக்கியமான இதுன்னுட்டா நீங்கள் ஏறிக்கொண்டு போய்க்கிற கிளவுட்ஸுக்கு மேல நின்று கீழே பார்க்கல ஒரு இருந்த பார்க்கல சரியான வடிவா இருக்கு. பின்ன அப்ப நாங்க 3 பேரும் முடிவெடுத்தோம் ஒரு நாளைக்கு நாங்கள் எவரெஸ்ட் ஏற போறோம்னு. அப்படித்தான் பயணம் தொடங்கிச்சது. பின்ன எங்களோட வாழ்க்கையில அப்ப எங்களுக்கு சின்ன வயது, பின்ன வாழ்க்கையில எல்லாருக்கும் பயணம் வித்தியாசம். பின்ன என்னால அது 3 பேர்லும் என்னால தொடரக்கூடியதா இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் கிளிமஞ்சாரோ டான்சனியால கிளிமஞ்சாரோ another 6,000 meters. அதுக்கு பிறகு நான் வேல்ஸ்ல ஜான் குப்டா ஒரு ஃபேமஸ் ஆனால் ட்ரெயின் பண்ணுவார்கள மலையேறதுக்கு, அவரோட போய் காலம் நின்று பழகினம், டெக்னிக்ஸ் பழகினது, ரோப் அது அந்த டெக்னிக்ஸை பழகி போட்டு வந்து ஹிமாலயஸுக்கு போய் ஒரு டீமோட 3 தரம் இப்ப போயிட்டு வந்துட்டேன். அவர்களுக்கு போய் வந்து ஒரு போர்ட்போலியோ மாதிரி மலையேறி வச்சிருந்தா தான் அதை வச்சுக்கொண்டுதான் பெர்மிஷன் வரும் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு. அப்படித்தான் தொடங்கினது. அதுக்கு முன்னம் நான் கணக்கு சைக்கிள் ஓடுறேன்டா லண்டன்ல இருந்து ரோமுக்கு ஓடி இருக்கிறேன் சைக்கிள். வந்து நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு 300 மைல்ஸ் அவரேஜ் பண்ணான் சைக்கிள் ஓடுறது. வந்து கணக்கு மேரத்தான் செய்திருக்கிறேன், லண்டன் மேரத்தான், ஃபுல் மேரத்தான்ஸ். அல்ட்ரா மேரத்தான் லண்டன்ல இருந்து 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் செய்திருக்கிறேன். அதோட அந்த ஃபவுண்டேஷன் இருந்திருக்கு, அதால அதை வச்சு கொண்டுதான் மானிட்டரிங், அது டாப் அப் ட்ரைனிங் என்ன அப்படின்னு அதோட நிச்சயமாக நீங்கள் செய்த இந்த பயிற்சிகள், உதாரணமாக மரதன ஓட்டங்கள், சைக்கிள் ஓட்டங்கள், அது எல்லாத்தையும் நீங்கள் உடலை நீங்கள் நன்றாக பயிற்றப்படுத்திக் கொண்டீர்கள். அதை விட வேல்ஸில் எடுத்த பயிற்சியும் உங்களுக்கு உதவியாக இருந்தது. இதுக்கு நீண்ட பயிற்சிகள் தேவை என்பதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். 2வது கேள்விக்கு வருவோம். மொத்தமாக ஆரம்பத்திலிருந்து காட்மாண்டுவில் தொடங்கி உங்களோட முழு எவரெஸ்ட் சிகரத்தில் தொடும் வரைக்கும் ஆன பயணம், அந்த எவரெஸ்ட் பயணம் எவ்வளவு நாட்கள் எடுத்தது? உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேல் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். ஆமாம், கிட்டத்தட்ட 45 நாள் எடுத்தது மேலே போயிட்டு வர. என்ன நாங்கள் கத்மண்டுல இருந்து வெளிக்கிட்டு பப்ளு என்ற ஒரு இடத்துக்கு போய் அதுல இருந்து தான் எங்களுக்கு ஜேர்னி தொடங்கிச்சது. பப்ளு 2470 மீட்டர்ஸ் உயரம். நாங்கள் நார்மலா ஒரு ஏர்போர்ட் இருக்கு லுக்லா, அதான் அந்த வேர்ல்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்லுவேன். பின்ன அதெல்லாம் நார்மலா போய் ஆக்கள் போய் லேண்ட் பண்ணி போறது. நாங்கள் என்ன செய்தோம்னா கிளைமேட்டைசேஷனுக்காண்டி இன்னும் கீழே தொடங்கி கொஞ்ச நாள் கூட எடுத்து மேல போய் தொடங்கினோம். ஏன் கிளைமேட்டைசேஷன் இம்பார்ட்டன்டா, மேல போக ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அதுக்கு அநேகமான ஆட்கள் ஆல்டிடியூட் சிக்னஸ்ல சாப்பிடுவாங்க. பின்ன அந்த வர்ற சான்ஸ் குறைக்கிறதுக்காண்டி என்ன செய்வீங்கன்னா, கொஞ்சம் மேல போயிட்டு என்னன்னு சொல்றாங்க, கிளைம் ஹை ஸ்லீப் லோன்னு சொல்றது. என்னன்னா, நீங்க கொஞ்சம் உயரத்துக்கு போயிட்டு இப்ப இந்த கீழே வந்து படுக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு நாங்க கிட்டத்தட்ட 14 நாள் எடுத்தது எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு போய் சேர. இல்லாம 45 நாள். நன்றி துஷான். இப்பொழுது நாங்கள் ஒரு மன நிலை சம்பந்தமான ஒரு வினாவுக்கு வருவோம். இந்த பயணத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது, தொடங்கும் முன்பான ஆயத்தங்களை செய்திருந்த போது, உங்கள் குடும்பத்தினர்கள், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்கள் மாமனார், உங்களுடைய பெற்றோர் எல்லோரும் இதை எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள்? உங்களுக்கு இதில் சில பேர் தடை கூறினார்களா, அல்லது சிலர் உங்களுக்கு அதை உங்கள் உற்சாகத்தை தடுக்க முற்பட்டார்களா, அல்லது அப்படியான பிரச்சனைகள் ஒன்றும் இருக்கவில்லையா என்பதை அறிய விரும்புகின்றோம்.
ஆமாம், இதுல பாக்கைகளை செல்வராஜாங்கள் இதுல இருக்கிறார். செல்வராஜாங்கள் எங்கள் சின்னல இருந்து ஸ்போர்ட்ஸ் இதுல இன்வால்வ் பண்ணவர். சின்னல நம்ம வந்து 14 வயதுல இருந்து செல்வராஜாங்களை ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறது என்னன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வா, இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வான்னு எடுத்து கொண்டு போவார். பின்ன முந்தில இருந்து அவர் சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். எவரெஸ்ட் போகணுண்டு நான் எவரெஸ்டுக்கு முன்னும் ஒரு மனசுல வந்து மாற்றம் நான் அது 8000 மீட்டர்ஸுக்கு 8வது உயரமான மரம். அப்போ வந்து நான் சொன்னாங்க செல்வராஜாங்க நான் எவரெஸ்ட் ஏற போனாண்டு அவர் அப்ப இருந்து உற்சாகப்படுத்தினவர். மற்றது ஃபேமிலி அண்ட் என்ன பிள்ளைகளுக்கு நான் முதல் சின்ன மலை ஏறவே எல்லாருக்கும் ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு நான் எவரெஸ்ட் ஏறிட்டேன். பின்ன எனக்கு பின்ன ஒரு கட்டாயம் ஏற வேண்டி வந்துட்டுது. பின்ன ஒவ்வொரு காலம் ஸ்கூலுக்கு போய்க்குள்ள டீச்சர் கேட்க தொடங்கிட்டுங்க எவரெஸ்ட் ஏறினாண்டு பிள்ளையார் சொன்னாங்க. பின்ன ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு தான் கட்டாயம் வேணும்னு. மற்றது பிள்ளைகளுக்கு சரியான சந்தோஷம். ஏற போறதுன்னு சந்தோஷம். ஆனா ஏற போய்க்குள்ள அவன் கிளாஸ்மேட்ஸ் சொல்ல தொடங்கிட்டுன எவரெஸ்ட்ல போய் ஆக்கள் சாகுறதுண்டு. பின்ன போற ஆண்டு எல்லாரும் வாழ தொடங்கிட்டேன். ஆனா வைஃப் சப்போர்ட் சரியான இதுல சப்போர்ட் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு சரியான ஒரு பெரிய ஒரு தடை ஒன்று இருக்கு, போவேண்டாமண்டு. பாப்போம், அது இன்னும் 1 வருஷம் இருக்கு அடுத்த மலை ஏறுறதுக்கு. பின்ன நாள் இருக்கு. நன்றி சுதன், நன்றி நன்றி நன்றி. இந்த இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தை எட்டுவது என்பதில் கன இடைஞ்சல்கள் உங்கள் ஆரம்பத்திலிருந்து அங்கு அணுகும் வரை நிறைய இருந்திருக்கும். இறந்த உடல்களை கூட பார்க்க நேர்ந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கே சில வேளை யோசித்திருக்கலாம், எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, நான் திரும்ப வேண்டுமா என்று யோசித்திருக்கலாம். இப்படியான பல்வேறு மன நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க கூடும். இருப்பினும் நீங்கள் அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறீர்கள், அதற்காக நமது பாராட்டுதல்கள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு கேள்விக்கு வருவோம். போகும்போது அங்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த முதல் பேஸ் கேம்ப் வரையும் ஆக்சிஜன் தேவையில்லை என்று பாவிக்க தேவையில்லை என்று கூறியிருந்தீர்கள் இல்லையா? முதல் பேஸ் கேம்ப் வரைக்கும் ஆக்சிஜன் தேவைப்படவில்லை என்று, அப்படித்தானே? தேவைப்படவில்லை. அங்கால போகும்போது தேவைப்படும். இது எல்லாத்தையும் இந்த உடைகள், உங்கள் உடைகள், உபகரணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் காவி கொண்டுதான் செல்ல வேண்டும். அது பாரமாக இருந்திருக்கும். முதலில் தான் பேக் பேக்கில் தான் எல்லாத்தையும் கொண்டு செல்வீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஏறும் பொழுது அசௌகரியமாக இருந்ததால் அதை உங்களால் சமாளிக்கக்கூடியதா இருந்ததா என்பதை எங்களுக்கு கூறினால் நன்றாயிருக்கும். நாங்கள் பேஸ் கேம்ப் ரெண்டு இருக்கு. பேஸ் கேம்ப் இருக்கு, இந்த சமிட் இருக்கு, எவரெஸ்ட் சமிட். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் கிட்டத்தட்ட 5367 meters. Everest summit 8850 meters. அதான் அந்த வித்தியாசம். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போக மட்டும் ஆக்சிஜன் தேவைப்படையில, அநேகமானாக்கள் பாவிக்கிறதும் இல்லை. நீங்கள் வடிவா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏறதுக்கு வடிவ கிளைமேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவையில்லை. ஏற போய்க்குள்ள நீங்களும் கணக்கு சாமான் கொண்டு போகணும். என்று நான் கொண்டு போன பேக் கிட்டத்தட்ட 80 liter பேக் கொண்டு போனது. அதை விட நாங்கள் ஒரு கணக்கு சாமான் தேவை தானே, சாப்பாட்டுக்கு சாமான் தேவை, ஸ்லீப்பிங் பேக்ஸ், எல்லா கணக்கு இதுகள் தேவைப்பட்டபடியால் ஒரு போர்ட்டர் ஒன்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். பின்ன அப்படியே அவன் அந்த உதவியோடும் நாங்கள் மேல போனோம். ஓகே ஓகே. மற்றது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், இந்த பிரயாணத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எதிர்கொண்ட சவால்களில் உங்களுக்கு நினைவில் நிற்கக்கூடியவை அல்லது எதுவாக இருந்தாலும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? சவால்கள், உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள்.
ஓ எவரெஸ்ட் உதாரணமாக ஏறுறதுக்கு அவலாஞ்சஸோ அல்லது அவலாஞ்சஸ் மாதிரியோ அல்லது வெரி வெரி ஹார்ட் ஸ்டோம்ஸ் அப்படியே அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வந்ததா அல்லது நீங்கள் வெதரை பார்த்து நீங்கள் அதுக்கு தக்க மாதிரி தான் உங்கள் பிரயாணத்தை மேற்கொள்வீர்களா? ஓ என்ன எவரெஸ்ட் மெயின் சேலஞ்ச் என்னடா பிசிக்கல் கண்டிஷனிங்க தவிர மற்ற மற்ற முக்கியமான இது என்னன்னா மனதைரியம் இருக்கணும். ஏன்னா போய்க்குள்ள கணக்கு டெட் பாடிஸ் செத்தாக்கள் முந்தி செத்தாக்களை பார்ப்பீங்க. நாங்க போய்க்குள்ள கிட்டத்தட்ட 20 பேர் செத்தவர் அந்த ட்ரிப்ல. அதுகளை இதன் மற்றது நாங்கள் எனக்கு இப்ப ஒரு ஞாபகம் இருக்கு என்னன்னா நான் கொழும்புல இருந்து போட்டு லண்டனுக்கு வலிக்கிறோம். நாங்கள் முதல் போய் சேர்ந்த இடம் தாய்லாந்து, பேங்காக்ல போய்க்குள்ள அதுல இருந்து இவ்வளவு மலிவான லாட்ஜஸ் எல்லாம் தமிழ் படியங்க எங்கட வயது எங்களுக்கு கொஞ்சம் கூட வயதானாக்கள் எல்லாரும் படிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அது இப்ப நான் சிலவேளை நான் சிலவேளை நான் பலஸ்டைன்ல நடக்கிற பார்க்கையும் மற்றது மற்ற இடங்கள்ல பார்க்கறதைகளும் அந்த ஞாபகம் ரெசனேட் பண்ணுது. பின்ன நாங்கள் வரைக்குள்ள கன நாடுகள் போய் கணக்க தமிழாக்குற மாதிரி 90s வந்த கணக்க ஆக்குற மாதிரி நாங்கள் வரைக்கும் அது ஒரு மனதைரியம் இருக்கும். மற்றது நாங்களும் இருக்கா இப்ப ஞாபகம் இருக்கு நான் பயன்படுவதில் மாங்குளம் அந்த ஃப்ரண்ட் லைன் கிராஸ் பண்றோம். அதுல டைகர்ஸ் மைன் வச்சுட்டுனேன் நாங்கள் கிராஸ் பண்ணிக்கல அந்த மைன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது. பின்ன ஒருத்தரும் போமாட்டேன் போட்டேன் அதை கிராஸ் பண்ண மாட்டேன். பின்ன ஆமி நச்சதுன்ட்டு அது முழுக்க டைகர்ஸ் மைன் வச்சுட்டாங்க. அதுல என்ன செய்ய வேண்டாம் ஊர் ஆட்களையும் நடக்க வச்சது. பின்ன ஒருத்தரை மாட்டினாண்டேக்குல எங்களோட அப்பா இந்த கையை பிடிச்சு அதால அதால கொண்டு வந்தவர் ஆளால கொண்டு வந்தவர். ஏனென்றா அப்பா தெரியும் கட்டாம அங்கிருந்து வலிக்கிறோம் வந்து. பின்ன அந்த இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை தர்றது தந்த இதுகள். பின்ன அந்த எங்களோட பிசிக்கல் கண்டிஷனிங்க தவிர அதுகள் சரியான இம்பார்ட்டன்ட். மற்றது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேனிக் பண்ணாம செய்யணும். ஏன்னா நாங்கள் வரைக்குள்ள எங்களோட ஆக்சிஜன் பண்ண ஆட் பண்ணிக்குது முடிஞ்சுது. என் கைடு ஆக்சிஜன் முடிஞ்சது. நாங்கள் ஒரு டீம்ல இந்த எடுத்து தாண்டினது. அந்த இதுகள் எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாத்தையும் பேக்கெட் ஃபுட் எல்லாம் பேசிக் டாய்லெட் அண்டா எங்கேயாவது சினோல கிடங்கு கிண்டி போட்டு கிடங்கு கிண்டி போட்டு பதிய எல்லாரும் மற்ற பக்கம் மொத்த திருப்ப சரி அப்படியானது எல்லாம் அந்த இதெல்லாம் ஒண்ணு. நல்ல அனுபவங்கள் ஷான். நீங்கள் இந்த மேல சொன்னீங்கள் அந்த கிட்டத்தட்ட 14 சமிட்ஸ் இருக்கிறதாகவும் அதில் நீங்கள் இது 3வது தடவையாக நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் இல்லையா? 3வது தடவை நீங்கள் சென்றீர்கள். இந்த இறுதி தடவை தான் நீங்கள் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்திருக்கிறீர்கள். அங்கு நீங்களும் கொடியை நாட்டி இருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். இதுல என்னன்னா இந்த மிச்ச 14 சிகரங்களையும் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்றும் ஒரு திட்டம் இருக்கிறதாக கேள்விப்படுகின்றேன். 4வதுக்கும் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் அறிகின்றோம். அதுவும் என்னுடைய பிளான் என்னண்டா எங்கண்ட மனைவி விட்டா எனக்கு கேட்டு வர விருப்பம். பின்ன அதுக்கு அதான் என் லாங் டேர்ம் கோல். பின்ன அதுக்கு நான் வேணுமென்று இப்ப பிள்ளைகளும் கொஞ்சம் வயதுக்கு கொஞ்சம் குறைவண்டபடியா அதுக்கு முன்னபடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பின்ன மார்ச் மேக்கலு அடுத்த வருஷம் வர்றது தான். நான் முதல் மனசுல ஏறிட்டேன். நாளைக்கு மனசுல ஏறைக்குள்ள எனக்கு அவலாஞ்சு இருந்தது அப்படியான இதில் இருந்தது.
அது 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 600 பேர் கிட்டத்தட்ட 600 பேர் தொடங்கி நாங்கள் 50 பேர் தான் முடிஞ்சது. அதுல செய்தாச்சு. எவரெஸ்ட் செய்தது. அதோட எவரெஸ்ட் முக்கியம் இது என்னென்றால் எனக்கு போய் நான் சப்மிட் பண்ண நாள் 18ஆம் தேதி மே. அதான் அந்த தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸ் டே இருக்கு. அந்த நாள் ஏறணும்னு எனக்கு விருப்பம் கனகாலமா. ஏனென்றா அந்த காணாம போனாக்கள் அப்படியான ஆக்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக அது அது ஒரு சான்ஸா அந்த 18ஆம் தேதி எழுதத்தக்கதா வந்தது. அது இதை விட மற்ற இனி அடுத்து மக்களு செய்து அதுக்கு அடுத்து நாங்கள் அனுப்பு நான் செய்வோம் நினைக்கிறோம். அதுக்கு பிறகு அப்படி பார்ப்போம். கேட்டு வர்றதுக்கு பிளான். மிக்க நன்றி திஷா. நீங்கள் மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. உங்கள் பிரயாணத்தை பற்றி கேட்கும் பொழுது மிகவும் வியப்பாகவும் இருக்கின்றது. இப்பொழுது நான் கேட்கவிருப்பது என்னென்றால், விபத்துக்கள் எதிர்பாராமல் வருவது. ஆனால் இமயமலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் அங்கு விபத்துக்கள் நடக்கலாம் என்று நீங்கள் உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். உங்களுடைய சொந்த விஷயமாக இப்படி ஒரு விபத்து நடந்தால் என்ன செய்வது என்றதுக்கு தீர்மானங்கள் கூட்டி வைத்திருந்தீர்கள். அதாவது உங்களுடைய உதாரணத்துக்காக இப்படியா கேள்வி கேட்பதற்கு மன்னிக்கவும், தற்செயலாக நீங்கள் இறந்து விட்டால் உங்கள் பிரேதத்தை கொண்டு வருவதற்கெல்லாம் அதற்கான ஆயுத்தங்கள் அவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய யோசிச்சால் அப்படியான எண்ணமே எழவில்லையா உங்களுக்கு? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் நேபாளில். அவர்கிட்ட பேர் சாவட். பின்ன நான் மேல பேஸ் கேம்ப்ல இருந்து மேல வழி கிடைக்கல சொன்னான். ஏதாவது நடந்தால் என் பொடி கட்டாமல் இருக்கா பண்ணணும். அதோட இலங்கைக்கு போய் சேரணும். ஆனால் மற்றது எனக்கு தெரியும், எனக்கு கடைசி வரையும் நடக்காது. வெரி குட் வெரி குட். பிரபஞ்சம் எல்லாம் உங்களுக்கு நல்லா உதவி செய்திருக்கு. மற்றது இறுதியாக என்ன சில கேள்வி இருக்கு. இதுல நான் சொல்றேன் என்னன்னா, நீங்கள் அந்த தேதியை 18ஆம் தேதி மே மாதம் பேரினவாத கொலை நடந்த என்றே நீங்கள் அங்கு எவரெஸ்டில் காலடி வைக்க வேண்டும் என்று அதை நிறைவேற்றியுள்ளீர்கள். இதை நீங்கள் திட்டமிட்டு செய்து அது நடந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. இது ஒரு தற்செயலாக நடந்த விஷயமா எனக்கு தெரியவில்லை. இது நீங்கள் திட்டமிட்டு இந்த 18ஆம் தேதி மே மாதம் இந்த இனப்பேரினவாத கொலை நாளில் நீங்கள் அங்கு சென்று இறங்க வேண்டும் என்று, எவரெஸ்டில் காலடி வைக்க வேண்டும் என்று பிளான் பண்ணியிருந்தீர்கள், திட்டமிட்டிருந்தீர்கள் இல்லையா துஷான்? அப்படித்தானே? அதான் எங்க பிளான். சில வேளை அநேகமான நேரம் அந்த சான்ஸ் வந்திருக்காது. ஏனென்றால் எவரெஸ்ட்ல எப்ப வெதர் இடைவெளி கிடைக்குதோ அப்பதான் நீங்க மேலேறலாம். அந்த வெதர் விண்டோ சரியான குறைவு. ஆக்கள் அநேகமான எய்ம் என்னென்றால் மெயில எப்ப வருமென்று பார்த்து கொண்டிருப்போம். அதோட வெதர் ரிப்போர்ட்ஸ் நடுவரம் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம். அநேகமான நாள்ல 200 miles காத்தடிச்சு கொண்டிருக்கும். சரியான குளிரா இருக்கும். பின்ன அந்த இடைவெளி வர்ற சான்ஸ், அந்த வெதர் விண்டோ சரியான நிறவண்டபடியா அந்த சான்ஸ் கிடைக்கிறது, அந்த ப்ராபபிலிட்டி சரியான குறைவு. பின்ன அந்த சான்ஸ் வந்துட்டுது. அதானே நல்ல காலத்துல வந்துருக்கு. நன்றி சார். இறுதியாக உங்களுக்கென்று அங்கு ஓய்வு நேரம் இருந்தது. ஓய்வு நேரம் குறைவு என்று கூறுகின்றால் இரவிலும் நீங்கள் நடப்பதாக கேள்விப்படுகின்றோம். ஓய்வு நேரம், உறக்கம் எவ்வாறு இருந்தன? அதாவது அங்க எல்லாம் டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிடும். எப்படி உங்களுக்கு ஏற்பட்ட அந்த முகங்கள் ஏதாவது முகம் மாத்திரம்தான் எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்கிறபடியா உங்களுக்கு அதுல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது உறக்கங்கள் செய்வதற்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். அப்படி அதை பற்றி ஏதாவது உங்கள் ஓய்வு பற்றி ஏதாவது கூற முடியுமா? எப்படியான ஓய்வு வித்தியாசமா இருந்தது? அங்கு என்னென்ன நீங்கள் சமட் பேஸ் கேம்ப் வலிக்கிறதுக்கு முன்ன பேஸ் கேம்ப்ல இருந்து நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்க, பேஸ் கேம்ப்க்கு வந்து நீங்க முதலாவது கிளைமேட்டைஸ் பண்ணணும். பின்ன நீங்கள் பேஸ் கேம்புக்கு மேல கேம்ப் 1 இருக்கு, கேம்ப் 2 இருக்கு, கேம்ப் 3 இருக்கு, கேம்ப் 4 தான் ஃபைனல் கேம்ப். அதுக்கு அப்புறம் தான் சம்மிட் உச்சத்துக்கு போறது. இந்த பேஸ் கேம்ப்ல இருந்து நீங்க ஒரு
செய்து கொண்டிருக்கீங்க. கேம்ப் 1க்கு போய் திரும்பி வர்றீங்க. கேம்ப் 1க்கு போய் படுத்துட்டு 2வது போய் படுத்துட்டு திரும்பி வர்றீங்களே. உங்களோட உடம்ப பழக்கிறதுக்கு அந்த கண்டிஷனுக்கு. பின்ன அதை தவிர வெதர் நீங்கள் மேக்சிமம் அந்த பேஸ் கேம்ப் வெளிக்கிட்டு மேல போய்க்கல சரியான நேரம் இருக்கிறது சரியான சான்ஸ் குறைவு. அதுக்கு கீழே நீங்கள் பப்புல இருந்து பேஸ் கேம்ப்க்கு போக மாட்டோம். மேக்சிமம் ட்ரெக்கிங் செய்வது நடந்தது ஏறினது 9 மணித்தியாலம். ஏன்னா அதுக்கு பிறகு நேரம் இருக்கும். பின்ன நீங்கள் வாசிப்பீங்க. அப்படியான இதுகள்ல ஆக்களோட இருந்து கதைக்கிறது அப்படியான இன்று அதுவும் அது நல்ல ஒரு இது என்னோட அனிமாண்ட இடங்கள்ல டெலிஃபோன் சிக்னல் இருக்காது. பின்ன எல்லாம் பேசிக் இதா செய்யணும். அதுல கதைக்கிறது ஆக்களோட பழகிறது அதுகளுக்கு எல்லாத்தையும் கூட சான்ஸ். மற்றது மேல போனா சரியான பிஸி. நன்றி துஷான். இத்துடன் காணொளி கேள்விகளை நான் நிறுத்துகின்றோம். இப்பொழுது சில புகைப்படங்களையும் குறுகிய காணொளிகளையும் காண்பிக்க இருக்கின்றார் துஷான். அதன் பின்பு அவர்கள் நீங்கள் ஏதாவது வினாக்கள் நிச்சயம் கேட்பீர்கள், கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. On the way to every base camp, Donkey is carrying the essentials to the base camp. இது என்னென்றால் இது அந்த மரங்களை பார்க்க எல்லாம் வித்தியாசம் இருக்கு. என்னோட நார்மலான மரங்களா இருக்கின்ற இந்த ஆல்டிடியூட் சரியான குறைவு. இது பேஸ் கேம்ப்க்கு போற பாதையில டோங்கீஸ் என்ன கழுதைகள் முதல் தொடங்கும். என்னடா அது வெக்கான இத ஹேண்டில் பண்ணத்தக்கதா இருக்கும். அதுக்கு மேல போனா யாக் ஒரு எருமையான வெரைட்டி ஒன்றுதான், ஒரு எருமை ஸ்பீசிஸ் ஒன்றுதான் அதோட குளிர காணத்தக்கதா இருக்கும். இது சமட்டில் எடுத்த படம். உச்சத்துல தான் உலகத்தின் உயரமான இடம். இது கேம்ப் 1. எல்லா இடத்தையும் பார்க்க சரியான வடிவான இடங்கள். அந்த பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் டென்ட், சின்ன சின்ன இருக்கிறது. நீங்கள் கேம்ப் 1க்கு அடுத்த படம். இது ஆக்சிஜன் மாஸ்கோட நீங்க சம்மட் டே காயாட்டு மேல வாக்கலாம். அந்த ஏத்தின் வளைவு அதுல தெரியுது. இதுல என்னதென்றால் அங்க நீங்க பார்க்கல உதல என்ஜாய் பண்றதுக்கு நேரம் இருக்குது. இப்ப பார்க்கத்தான் நல்ல வடிவா இருக்கு. அதோட ஸ்லோவா மூவ் பண்றது என்றால் ஃபாஸ்டா போனால் ஆக்சிஜன் கூட கன்சியூம் பண்ணுவீங்க. அதோட ஸ்லோ ஸ்டெப் எல்லாத்துக்கும். இது that's it. This is our last tent, tent 4. We are going to the summit. Hopefully. See you soon. நான் போய்க்கல எங்க பிள்ளைகளுக்கு நான் வீடியோ செய்து வந்து போட்டேன். இது நான் கேம்ப் 4 இருந்து சமட்டுக்கு போக வழிக்கிடக்கு 2 மணித்தியால வந்துட்டு வெளிக்கிட போக எடுத்த படம். சின்ன டென்ட் எல்லாம் பார்க்க தெரியுது, எல்லாம் குளிராண்டு. மேல போகுத்தான் நடுனம் போட்டிருப்போம். இது மேல ஏறினதுக்கு வில்லேஜ் இது லோச்சே ஃபேஸ் படம்.
இதுல பார்க்க அவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு இல்ல, ஆனால் ரியாலிட்டியில சரியான ஸ்டீப். We are going to Camp 3. இதுல அந்த கடைசியா இருக்கிற ப்ளூ டென்ட், ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது, வலது பக்கம் இருக்கிறது என்டர் டென்ட். அதுல பார்க்க அவிலாஞ்ச் ஒன்று வந்து கொண்டு இருக்கு. எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், வரப்போ கீழே வரப்போகுது. இதுதான் அந்த பேஸ் கேம்ப்ல இருந்து மேரப்போட பாதைகள். கேம்ப் 1 இருக்கு, அது கிட்டத்தட்ட 6000 meters. சிலவுல சேஞ்ச் பண்ணும் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்க. கேம்ப் 2 6400 meters, கேம்ப் 3 7200 meters, கேம்ப் 4 கிட்டத்தட்ட 8000 meters. அது இப்பதான் டெத் சோன் சொல்றது. உயரம் 8850 meters. இதங்கன ட்ரைனிங் நாங்கள் செய்த இடத்துல எடுத்தது. இது நாங்கள் இந்த ட்ரைனிங் செய்தது நெப்போல்ல. அந்த காய் நாங்கள் ஏழுக்கு முன்னம் கேட்டதுக்குள்ள பாம்பு தான் இருக்கும். நான் சொல்லிச்சுன்னா இதுல பாம்பு ஒன்றும் இருக்காதுண்டு. அந்த காய் போட்ட ஓட்டத்துல பாம்பு சட்டை இருந்தது. இது இப்படித்தான் ட்ரைனிங் தொடங்கினது. இது முதல் ஏறின மரம். இது மலையுண்டு, மனசுலு மவுண்ட் மனசுலு. கிட்டத்தட்ட 600 பேர் தொடங்கி 50 பேர் கிட்டத்தான் போய் சேர்ந்தது. ஏன்னா அபிலாஞ்சஸ் பெரிய பிரச்சனை. இது அந்த மேலே training videos. Either I'm going to Camp 4. Camp 4, Everest. You can see there, that's Everest. You can see all the clouds on the top of the place. Very long journey today. I'll speak to you later. You could play that video if you want. Yeah. From the start. To Camp 3. Girls, we have reached, or we got to Camp 2. So it wasn't that bad, just slowly climbing up. And it took us about 4 hours. It's beautiful. And you could imagine this place you could imagine this place without people most of the year. So you could think that this is one of the last surviving wilderness, because there's hardly any people, hardly any human interruption. It's beautiful. And that is Everest, because we climbed high. It doesn't look that tall anymore. And behind that, that's Lokche, Mount Lokche. So our aim is to climb both of those. So tomorrow we're going to make our way higher up to Camp 3 and come down. So girls, one day you should climb this mountain. Yeah, I miss you girls, and I'll see you soon. Okay? Then இது எங்களுக்கு பள்ளிகளுக்கு செய்த வீடியோ உண்டு. Next. Girls, we reached Camp 1 and it took us 9 hours. Constant climbing, and look around you, it's so beautiful. And that is Black Rock, Everest, Everest. and Windy Loche.
It looks small because we have come so high up, and this is where we're going to sleep for tonight. Okay? Can you just turn me all the way around? Stunning. மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்த் ராஜாவுக்கு நன்றி இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. வணக்கம். அருமையான இந்த காணொளியும் உங்களுடைய உரையாடலும், அதாவது தமிழீழத்திலே இருந்து வந்து இந்த இமயத்தை தொட்ட எங்கள் தமிழ் செல்வன் துஷ்யந்தன் விவேகானந்தனுக்கு உண்மையில நான் முதல்ல சிறந்தாழ்த்தி உங்களுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது நீங்கள் இந்த அருமையான காணொளியை எங்களுக்கு தந்ததுக்காக 30 வினாடிகள் நாங்கள் தொடர்ச்சியாக கைகளை தட்டி உங்களை வாழ்த்தப் போகின்றோம். ஐயா, புல்லரிக்கிறது ஐயா, சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளவு அழகான விஷயத்தை நீங்கள் இங்கு சமர்ப்பித்திருக்கிறீர்கள். முடியவில்லை, இதில் ஏறுவனோ அல்லது ஏறமாட்டனோ தெரியாது. இருந்தாலும் அழகான விஷயத்தை இங்கே நீங்கள் பேச்சாக இருக்க வேண்டியதை பாபு சண்முகநாதன் ஐயாவும் நீங்களுமாக இணைந்து ஒரு உரையாடல் வடிவில தந்தது மேலும் மேலும் மிகவும் நல்ல சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பேச்சுக்கு உங்களோட உரையாடலுக்கே நீண்ட நேரமாக காத்து பலர் இருக்கின்றார்கள். முதலிலே நான் பேசிக்கொண்டிருக்காமல் எங்களுடைய தளத்தின் நிர்வாகி திருமதி அருந்ததி அம்மா உங்களுடைய பேச்சுக்காக காத்திருக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி துஷ்யந்தன். மிகவும் அருமையான இந்த இள வயதில் நீங்கள் இவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். முதலில் தமா அண்ட் சண்முகநாதன் ஃபேமிலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, உங்களை எங்களுக்கு அறிமுகம் செய்ததற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, உண்மையாக இதுக்கு ஒரு மன வலிமை வேண்டும். நாங்கள் கிட்டடியில தான் கீசா பிரமிட்டுக்கு ஏறிட்டு வந்தோம். அந்த இதுக்கே ஏறுறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு. நீங்கள் இந்த எவரெஸ்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீர்கள். அதுல நீங்கள் ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கை காவி கொண்டு ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு தவண்டு ஏறினோம். நீங்கள் இந்த பெரிய எவரெஸ்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையா நாங்கள் மெச்சுகின்றோம், போற்றுகின்றோம், உங்களை வணங்குகின்றோம். இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு மன வலிமை கடவுளால் கிடைக்கப்பட்டது. நீங்க போன பிறவியில என்ன புண்ணியம் செய்து என்ன தியானங்கள் செய்தபடியாத்தான் உங்களுக்கு இந்த பிறவியில ஏறக்கூடிய இந்த வலிமை கிடைச்சிருக்கிறது. எத்தனையோ பேர் கையுயர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் தளத்துல வந்து பேசியதற்கு, உங்களோட எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு காட்டினதுக்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். மிக்க நன்றி. மீண்டும் உங்களுடைய பயணம் நன்றாக தொடர்வதற்கு நாங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களோட ஃபேமிலியை பொறுத்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி அம்மா. எல்லோரும் சாதனை செய்வது உண்மையிலே சிறப்பானது. உங்களுடைய சாதனையை எத்தனை பேர் செய்வார்கள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஆகவே இதை நீண்ட நேரமாக என்னுடைய வைத்திய கலாநிதி டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க வாங்கோ, பேசுங்கோ, காத்து கொண்டிருக்கிறீங்க. வாங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று துஷான் விவேகானந்தன் பெரிய சாதனை படைத்திருக்கிறார். அவருடைய அந்த அளவுக்கு தமிழர் ஒருவரும் உலக காலத்திலும் எவரெஸ்ட் மேலே போய் கொடி வைக்கவில்லை. ஆனாலும் எனக்கு தெரிந்த 3 நபர்கள், டாக்டர் அம்பிகாபதி, ப்ரொஃபஸர் சங்கர, இன்னொரு பெண்மணி எத்தனித்தார்கள் ஏறக்குறைய 5 வருடத்துக்கு முன்னம். அவர்கள் இடையிலே திரும்பி வர வேண்டி வந்துவிட்டது. ஏனென்றால் காலநிலை சரியில்லையோ. அவர்களும் அந்த சில இடங்களில் போய் இறந்தவர்களை பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் கூறிய விஷயங்களை
அப்போ அந்த மனத்துணிவும் தைரியமும் வேணும். அதை எதிர்பார்த்திருப்பதால நீங்கள் அந்த இறப்பை ஒரு பொருளாக கருதவில்லை. அது பெரிய ஒரு கஷ்டமான நிலை. அப்படி ஒரு மனத்துணிவும் ஏதோ ஒரு வைராக்கியம் இருந்தபடியால் இதை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். பெரிய சாதனை. அதனால உங்களை பாராட்டுகின்றேன், வணங்குகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. துஷ்யந்தன் தம்பி, நீங்க ஏதாவது பேச வேண்டுமா இருந்தால் நீங்கள் பேசலாம். மற்றவர்கள் பேசியதற்கு நீங்க எதுவும் கருத்துக்கள் கூற வேண்டுமாக இருந்தால் இடையில கூறுங்க. ஆமாம், என்னென்றால் கீசா ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா அங்க சரியான ஒர்க்க என்ன, நீங்கள் கீசா ஏறினா கட்டாயம் பிரமிட் ஏறினா கட்டாயம் நீங்கள் எவரெஸ்ட் ட்ரை பண்ணி என்ன படிச்சிடலாம். கடவுளே, ஈசாவை ட்ரை பண்ணிட்டு வந்த நாங்க அது ஒர்க்க தானே நீங்க சரியான ஒர்க்க தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வேர்த்து ஒழுகி எல்லாம் ஊட்டி கொண்டிருந்தது. அதைத்தான் நான் யோசிச்சேன். நீங்க எவரெஸ்ட்ல எப்படி துணிச்சலா ஏறினீங்க, நாங்க அந்த கீசாவில ஏறப்பட்டதுக்கு எனவே மன துணிவும் மன வலிமையும் உங்களுக்கு இருக்குது, எங்களுக்கும் அந்த பிரபஞ்சம் தந்தது, அதால ஏறினோம். நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட நேரம் காத்திருந்த நீங்க வாங்க ஐயா. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். துர்சான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கங்க்ராச்சுலேஷனையும் சொல்லிக்கொண்டு, அதாவது ஒரு பெரிய ஒரு சாதனையை நாட்டியிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்குது ஐயா. இந்த பேஸ் கேம்ப் 5360 மீட்டர் நீங்கள் சொன்னீர்கள், ஆக்சிஜன் கொஞ்சம் மேலே போக போக குறையாண்டு. அப்போ அந்த 5600 மீட்டர்ல ஆக்சிஜன் எவ்வளவு பெர்சன்டேஜ்? இங்கே 18, அங்கே எத்தனை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதோட ப்ரெஷர் என்ன? இப்போ இங்கே 76 சென்டிமீட்டர் மர்க்கரி ப்ரெஷர்ண்டா அங்கே ஒரு 15 கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கலாம். இப்போ உங்களோட பேஸ் கேம்ப்ல மெஷர் பண்ணியிருப்பினும் எவ்வளவு ஒரு ஆக்சிஜன் எவ்வளவு ப்ரெஷர் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்ல, நான் அந்த வெதர் ரிப்போர்ட்ஸ்ல இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த கையில இல்ல. ஆனா செப்பரேட்டா உங்களுக்கு பார்த்து சொல்லலாம். அப்ப நல்ல ப்ரெஷர் குறைய குறைய உங்களுக்கு மனதிலே சில சில மாற்றங்கள் ஏற்படலாம். சிலர் அந்த ப்ரெஷர் போனவைகள் அங்க என்னதை கண்டோம்னு திருப்பி சொல்ல முடியாம இருந்தவை. என்னடா ப்ரெஷரால பிரச்சனை வரும், ஒரு ஃப்ளோட்டிங் பிரெயின் சொல்லுவினோம். அப்ப அதை பற்றி ஏதேனும் உங்களுக்கு சொல்ல முடியுமா அனுபவத்தை? அனுபவத்துல நாங்கள் சமட் முடிஞ்சு ஏறி முடிஞ்சு நாங்கள் கீழே வந்து வந்திருக்கிறோம். அப்ப எங்களோட கைட் யான் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அட்வான்ஸ்ட் மவுண்டனியரிங் கைட் கனவு குவாலிஃபிகேஷனுக்கான அவர்கிட்ட ஆக்சிஜன் முடிஞ்சது. ஏனென்றால் டீம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டது, வரைக்கும் முடிஞ்சது. பின்ன அவர் சரியான தடுமாற தொடங்கிட்டார். நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல நாங்கள் கைரால வரைக்குள்ள விழுந்துட்டோம். ஆனா என்னோட அட்டாச் பண்ணபடியால் அவருக்கு விழுந்தும் என்னோட தொடர்ந்தபடியா இருந்தார். கீழே வந்து அவர் தடுமாற பண்ண தொடங்கினோடனே நான் அவரை ஃபோர்ஸ் பண்ண தொடங்கிட்டேன். வேற ஒரு டீம்ல இருந்து எல்லாரும் ஆக்சிஜன் ஒடிச்சு வைப்பிறேன். நான் ஒரு இடத்து கட்டாமதை எடுக்கணும்னு வலியுறுத்த தொடங்கிட்டேன். அவர் வந்து நாங்கள் அதை எடுத்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மாத்தி போனோம். ஆனா அவருக்கு இப்பவும் அந்த ஞாபகம் இல்லை. நான் அந்த ஆக்சிஜன் மாத்தினாண்டு வந்து கடைசியில என்ன செய்தாண்டால் அந்த மட்டாக்கண்ட டீமின் சீல் வித்தியாசம், சிலிண்டர் சீல் வித்தியாசம், அதை காட்டித்தான் சொன்னது இது கட்டா நாங்க மாத்தி. டொல்மா பாஸ், அந்த மவுண்ட் கைலாஸ் கிளைம் பண்ணிக்க டொல்மா பாசம் கிட்டத்தட்ட சேம் ஹைட் தான் இருக்குது. 5500 மீட்டர் ஹைட்ன்னு சொல்லி வேணும். அதை க்ராஸ் பண்ணிக்க 1% ஆக்சிஜன் நான் அதை க்ராஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட ப்ரெஷர் 15% ப்ரெஷர். அப்ப அதை பாஸ் பண்ணவே தங்களுக்கு என்னத்தை கண்ட நாங்கள் மைண்ட் ஒன்றும் சொல்ல இல்லை. நான் அதை படம் எடுத்து நான் வந்துட்டேன். அதை
நன்றி. நான் கேம்ப் 4க்கு திரும்பி வரக்கு முன்னம் சிலருக்கு அந்த பொக்குள் வீங்கிறது அந்த ப்ரெஷர் குறையக்கு ஆமா அன்வீங்கும் அதெல்லாம் நார்மல் ஆமா. நன்றி. எக்ஸலன்ட். நன்றி ஐயா. நன்றி. நன்றி பஞ்சாச்சலம் ஐயா, அருமையான கருத்துக்கள். அடுத்து சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். துஷ்யந்தன் விவேகானந்தன், இன்று நீங்கள் வசாவலான்ல இருந்து வாரேன்னு சொல்லித்தான் நான் வசாவலான்ல இருந்து உங்களோட பேச்ச கேட்க வந்தேன். ஆனால் நீங்க உரும்புறா என்று சொன்னாலும் உங்களுக்கு என்னுடைய மரியாதையும் உங்களோட வெரி வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்ல வேண்டும். எங்க இந்த ஊர் என்றாலும் இலங்கை சிலோன் என்ற ஊர்ல இருந்து வந்த நீங்க சொன்னது மன தைரியம் எவ்வளவு முக்கியம் என்று நீங்க அதோட சொல்ல போகுது. நீங்கள் அங்க இருந்து வரைக்க யாழ்ப்பாணத்துல இருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு அதால வரைக்க எவ்வளவோ அநியாயங்களை கண்டு உங்களுக்கு அந்த தைரியமும் அத கொடுத்திருக்கு. நாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யக்க போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ் என்று அதுகள் எல்லாத்தையும் தாண்டி வந்தபடியால் உங்களுக்கு அந்த மன தைரியமும் அதுவும் கொடுத்தது என்று நான் யோசிக்கிறேன். மற்றது எனக்கு நல்ல கணக்கு கேள்வியால் எல்லாத்தையும் கேட்க நேரம் இல்லை. இப்ப ஈஜிப்டுக்கு போன ஆக்கள் சொல்லிச்சினம் அங்க நாங்கள் போக 42-50 என்று. உங்களோட சமையத்துல என்ன டெம்பரேச்சர் அங்க? -1 நாங்கள் போய்கள கிட்டத்தட்ட -45 degrees Celsius. -45. இவ +45, நீங்க -45 இருக்கிறீங்க. மிக்க உங்கள தான் கூட வலிமை இருந்திருக்குது. அதோட கேள்வி கேட்டது. தேங்க்யூ வெரி மச். மற்றது எல்லோரும் இப்படி செய்யக்க சரிட்டிக்கு செய்தது. நீங்களும் முந்தி மரத்தன் அதிலெல்லாம் எந்த பிள்ளைகளும் மரத்தன் அதிலெல்லாம் செய்திருக்கணும். உங்களோட இம்பார்ட்டன்ட் சேரிட்டி என்னத்துக்கு சேரிட்டி செய்த நீங்க கலெக்ட் பண்ணீங்க? நான் இறக்க முன்னம் என்ற முடிவெடுத்து என்னென்றால் எந்த சொந்த செலவில தான் நான் இறப்பேன். பின்ன அதால சேரிட்டியை சப்போர்ட் பண்ண இல்லை. நான் அதோட நான் ஃபண்ட் ரைசிங் செய்யவும் இல்லை. மிக்க நன்றி. மேல போயிட்டு கொடியை ஏற்றினது எனக்கு அதை பார்க்க மிக்க மிக்க சந்தோஷமாக வந்தது. நீங்க அந்த கொடியையும் இப்படி ஆற்றினது பார்க்க எவ்வளவு நேரம் அந்த சமயத்தில இருந்த நீங்க? எங்கள்ட பிளான் முதல் என்னன்னா போய் ஒரு விளக்கொண்ட கொடுத்தி ஒரு பாட்டொன்று இதுன்றதான் எங்களோட பிளான். ஆனா நாங்கள் மேல போய்க்கல வெதர் க்ளோஸ் பண்ண தொடங்கிட்டுது. பின்ன அதுல கொஞ்சம் பயம் வந்துட்டு. பின்ன ஒன்று செய்த என்னன்னா அந்த பழங்கள்ல பார்த்துருப்பீங்க, அதுல 18ஆம் தேதி மே தமிழ் ஜனசார்பம் டே உண்டு. அது பண்றது இந்த ஒரு சாவி உண்டு கொண்டு போனது. அதுல எங்கள்ட இதுல பிரிண்ட் பண்ணி கொண்டு எங்கள்ட நினைவுனால அது மேல இருந்து ஞாபகத்துக்காண்டு ரிலீஸ் பண்ணினது. பின்ன எல்லாம் செய்து முடிய கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நாங்க மேல நின்றுருப்போம். ஏனென்றால் எங்கள்ட அந்த நேரத்தில் நீங்க ஏறினோடனே உங்களோட பிளான் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் நிக்கணும் வேணா. நான் போனோன்னா 5 கீழே வாங்கணும் வேண்டு. பின்ன அதோட எவ்வளவு ஃபாஸ்டா ஓடி கடைசியாக ஒன்று சொல்ல விருப்பம். நீங்கள் 18ஆம் தேதி அந்த மே மாசம் அங்க போக வேணும் என்று யோசித்து நீங்கள். நான் அன்றைக்கு இந்த பழைய பேப்பர்கள் எல்லாம் எடுத்து பார்க்க எங்களோட 2nd of June 1953ல உங்களுக்கு தெரியும் ஹிலரி அண்ட் டென்சிங் போனது. அது reaches the summit for coronation day. அது டாப் ஆஃப் தி வேர்ல்டுக்கு போனது. அதான் 1953. நீங்கள் 18th of May என்று யோசித்து போனது. எல்லோரும் போக ஒரு எண்ணத்தோட போயிட்டு அதை சாதிப்பார்கள். நீங்களும் அதை சாதித்ததுக்கு எனக்கு மிக்க 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 சந்தோஷம். ஆனா ஒரு துக்கம், நீங்க வசாவலான் இல்லைன்றதுதான் துக்கம்.
இல்ல வசவா நாட்கள் கொஞ்சம் பேர் இருக்குன போல இருக்கு. பின்ன நான் அப்பா வசவா, நான் அம்மா ஒரு இல்ல. பின்ன நான் பாத்து அடுத்த சொல்றேன். சாந்தியக்கா விடாதீங்கோ. இவற்றை அப்பன் வந்து வசாவிலார், அவன் வாழ்ந்த இடம்தான் உரும்புறார். அப்ப இருக்குது, ரத்தம் இருக்குது. பிறந்த இடம் ஜாஃப்னா ஹாஸ்பிட்டல். நாங்கள் எல்லாரும் மினிமல் ஹாஸ்பிட்டல். சாந்தியக்கா, இவர் ஏறைக்கு நாங்கள் திருவண்ணாமலையில நின்ற நாங்கள் இந்தியாவில திருவண்ணாமலையில நின்ற ஓகே. கன நேரம் எடுத்ததுக்கு மன்னிக்க வேண்டும். மிக்க சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. நீங்கள் இவ்வளவு தூரம் போனபடியா தான் இப்படி உடம்பும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சந்தோஷப்படுறதால எனக்கு சந்தோஷம். நன்றி நன்றி சாந்தியம்மா. நீங்க அடுத்த முறை நீங்களும் சேர்ந்து அந்த தம்பியோட ஏறுறதுக்கு நீங்களும் செல்வ உள்ளவர்கள். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வழிவிட்டு தரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்து நீண்ட நேரம் பவானி அம்மா வாங்கோ, பேசுங்கோ. கௌரிராஜன் மாறி போட்டீங்க. மாறிட்டா? கௌரிராஜம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இதயத்தில் துணிவோடு இமயத்தில் ஏறிய இலங்கை தமிழ் சாதனையாளருக்கு இந்திய தமிழச்சியின் வாழ்த்துக்கள். மிக அருமை ஐயா. உங்களிடம் எனக்கு 2-3 கேள்விகள் இருக்கின்றன, கேட்கலாமா? ஏதேனும் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் இருக்கிறதா இதற்கு? இன்சூரன்ஸ் ரெஸ்கியூ சர்வீஸுக்கு நான் போக முன்னம் நான் கடைசி நேரத்துல கொஞ்சம் பயம் வந்துட்டது. இவ்விடம் இல்லாம ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்சூரன்ஸ் ஆகிக்கலான்ட்டு. ஒருத்தர் மாட்டிலிட்டு ஓட்டினேன். என்ன போய்க்குள்ள ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு இல்லை. ரெஸ்கியூ மட்டும் இன்சூரன்ஸ் எடுத்தது. அதை விட கவரேஜ் ஒன்றும் இல்லை. இப்ப லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தாலும் மலையேறினால் அதுக்கு கவர்னால். மற்றொரு கேள்வி, அரசாங்கத்தில் ஏதேனும் உதவிகள் கொடுக்கிறார்களா? அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இல்ல எங்களுடைய அரசாங்கம் ஒரு உதவியும் செய்யல. எங்களுக்கு தமிழ் பக்கத்துல இருந்து கொஞ்சம் மூச்சு வந்தது, சப்போர்ட் இருந்தாண்ட தமிழ் பக்கத்துல இருந்தாண்டு தமிழ் செல்வாஜாங்கு மாமா ஃபேமிலி அப்படி சப்போர்ட் இருந்தது. அதை விட கவர்மெண்ட்ல இருந்து ஒன்றும் கிடைக்கல. இல்ல, உங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை போல் சாதனை செய்வதற்கென்று விளையாட்டு அமைப்புகள் அல்லது அரசாங்கம் ஏதேனும் உதவிகள் புரிய நீங்கள் விண்ணப்பிக்கவில்லை. விண்ணப்பித்தால் கிடைக்குமா? நீங்கள் அப்ளை பண்ணல, மற்றவங்க யாராவது அப்ளை பண்ணா கிடைக்குமா? இந்த யூகேல இருந்து நீங்க கேக்குறீங்களா? யூகேல இல்ல, இலங்கையில இருந்து இல்ல, இந்தியாவில நாளைக்கு இலங்கையில இருந்து தமிழாக்களுக்கு சப்போர்ட் குறைவா இருக்கு. கடைசி ஏறினாக்கள் இலங்கையில இருந்து ஏறினாக்கள் ஆர்மி பேக்ரவுண்ட், அவைகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். இலங்கையில சப்மிட் பண்ணாக்கள் ஆர்மி பேக்ரவுண்ட். அப்படி உதவி செய்திருந்தா நல்ல உதவி, அப்படி மற்றாக்களுக்கு உதவி செய்தா நல்லா இருக்கு. அரசாங்கத்துக்கு நாமெல்லாம் எழுதி போடலாம், இது போன்றவர்களுக்கு நீங்கள் உதவி. கிரிக்கெட்ல ஒரு 100 அடிச்சுட்டா என்னென்னவோ கொடுக்குறாங்க, கோடி கணக்கில் பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. இத போல சாதனை புரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் விண்ணப்பிக்கலாம். கையெழுத்து போட்டு நாமெல்லாம் விண்ணப்பிக்கலாம். நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி, உங்கள் பதில்களுக்கும் நன்றி. மீண்டும் இது போல பல சாதனைகளை புரிந்து பல்லாண்டு நீங்கள் சிறப்போடு வாழ வாழ்த்துகிறேன். கௌரியம்மா, நன்றி அம்மா. நீங்களும் உதற போறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எடுத்து போடுங்க. இன்சூரன்ஸ் பத்தி கேட்டபடியா பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீண்ட நேரம் காத்திருக்கிறீங்க, பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று துஷ்யந்தன் விவேகானந்தன் மாஸ்டர் அவர்கள் தனது சாதனையை பற்றி சொன்னார். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறதுனால் ஒரு தமிழன், யாழ்ப்பாணத்து தமிழன் அப்படி ஏறி
சப்மிட் இருந்து போய் அங்க கொடி கட்டினதை பார்த்ததும் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதோட நீங்கள் தனியா போனீர்களா இல்ல இன்னும் உங்களோட கொஞ்சம் பேர் வந்தார்களா? நான் கணவரை கேட்டேன், நான் என்னோட வர சொல்லி அவன் வாய்ஸ் ஆக்கள் விட இல்லை. அப்ப நீங்க தனியா தான் கொஞ்சம் பிரச்சனை, தனியா தான் கொஞ்சம் அதால உங்களுக்கு மனதில் ஒரு பயம் இருந்திருக்கலாம். என்ன என்னண்டா எங்களுக்கு நான் நார்மலா ஆட்களோட வேலை செய்யல ஒரு குரூப்போட தான் ஸ்டிக் பண்ணுவேன். அதே மாறுறேன். என்ன நான் அதுக்கு முன்ன 3 வருஷமா மலையாளி ஆட்கள் எல்லா டீம் எல்லாரும் ஒரே ஆக்கள் படியா எங்களோட கைட் யான் கனாலம் என்னோட வேலை செய்வார். எங்களோட எனக்கு கைட் பண்ணார். பின்ன அவ்வளோ பயம் இல்லையோ, பயம் அவ்வளோ வேற இல்லை. ஆமா, மிக்க மிக்க நன்றி, மிக்க சந்தோஷம். இப்ப மற்ற இடத்துக்கும் ஏறினால் உங்களுக்கு எங்களோட உறுதுணையும் பிளஸிங்கும் இருக்கும் சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி பவானி அம்மா. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து சரோஜினி அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். சாதனையாளர் துஷ்யந்தன், உங்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வியக்க வைக்கும், மிகவும் வியக்க வைக்கும் மனோவலிமையுடைய ஒரு இலங்கை தமிழ் மகனை தமது தியானத்தளத்தில் சந்தித்தது அளவற்ற சந்தோஷத்தை அளிக்கிறது என்றுதான் கூற விரும்புகின்றேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும், உங்களைப் போல் ஒருவரை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைப்பது மிகவும் அரிது. நீங்கள் இம்மியத்தைப்பட்ட சாதனையாளர் என்றால் உங்கள் குடும்பம், அதாவது உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் மனோவலிமை மிக்க சாதனையாளர்கள் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடன் சேர்த்து அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் உரித்தாகின்றன, உங்களது வாழ்த்துக்கள். அடுத்ததாக அந்த இன்சூரன்ஸை பற்றி கேட்டார் கௌரிராஜ் மாஸ்டர் அவர்கள். இந்த மாதிரியான, அதாவது இந்த இன்சூரன்ஸ்ல இன்சூரபிள் ரிஸ்க், நான் இன்சூரபிள் ரிஸ்க் இருக்கின்றது. இப்போ அந்த ஆபத்தான விளையாட்டுகளில் சாகசங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த 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 சாகசங்களை நான் இன்சூரபிள் ரிஸ்க் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அதனால் வரும் விளைவுகளை முதலே அவர்கள் அளவு செய்து ஈடு கொடுக்க முடியாது என்பதனால் அவர்கள் கொடுப்பதில்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு காப்புறுதி இருந்திருக்கின்றது என்பதை மறக்க வேண்டாம் துஷ்யந்தன். பிரபஞ்ச சக்தியின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வழங்கப்பட்ட காப்புறுதி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பிரபஞ்சம் உங்களோடு இணைந்து உங்களுக்கு எல்லா உதவிகளையும் வழங்கியுள்ளது. நீங்கள் மேன்மேலும் சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வாதம் அளித்து நான் இப்பொழுது எனது குறிப்பை முடித்துக் கொள்கின்றேன். மிகவும் நன்றி ஐயா, இன்று எங்களுடன் கலந்து கொண்டதற்கு பாராட்டு. நன்றி. சிவமோகன் மாஸ்டர், உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். தயவு செய்து MT செல்வராஜா மாஸ்டரையும் பரமேந்திரன் மாஸ்டரையும் கதைக்க விட்டு நாங்கள் கதைக்குவது நல்ல என்று நினைக்கின்றேன். நான் அப்படியே செய்யறேன். ஓகே, அடுத்து ஈழவேந்தன் தர்மேந்திரன் ஐயா, நீங்க பேசுங்க. ஈகவேந்தனா? வணக்கம். எங்களது ரத்த உறுத்து இமயமேறி எங்களை பெருமை தந்ததுக்கு நன்றி. ஆனா எங்கள் பின்னால மாத்திரம் தெரியக்கூடாது. அவர் உடனே சொன்னார், திருத்தம் நான் விரும்புகிறேன், பெருமைப்படுறேன். அந்த அந்த உணர்ச்சி தான் அவரை கொடி ஈழக்கொடியை ஏற்ற வைத்தது. ஆனவடினால தம்பி
உன்னை என்னென்ன பாராட்டுறேன் என்ன வசனம் இல்லை. சாதனை படைத்த சாதனை இமயமலை சாதனை இமய சாதனைன்னு சொல்லி மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். மறுபடியும் எதில் முடிக்கிறேன். சிவகுமார் விரும்புகிறாயான், நீ விரும்புகிறாயான், வெற்றி. தர்மங்கள் தர்மங்கள் நீங்கள் செய்த உதவிகளுக்கெல்லாம் நன்றி, உற்சாகப்படுத்தினதுக்கு நன்றி. அதுக்கு நான் கீழே வந்து வாங்கினா எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி. அதுக்கு மிஞ்சி நினைவில் வைத்திருந்து நன்றி சொன்னதுக்கு நன்றி. நன்றி 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 ஐயா. அடுத்து எம்டி செல்வராஜா ஐயா, நீங்க பேசுங்க. வணக்கம். 2-3 தடவை என்னுடைய பெயரை செல்வராஜா அங்கல்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் என்னுடைய மனைவியினுடைய அக்காவுடைய மகன். மனைவியார் பக்கத்தில் இருக்கின்றார். எனக்கு புறாமகன். அவர் அங்கல்னு சொன்னார். நான் வர்றதுக்கு இருக்கவில்லை, ஆனால் அவர் ஆசையாக கூப்பிட்டபடியாக நான் கட்டாயம் வரவேணும் என்று சொல்லி விரும்பினேன். நாங்கள் உரும்புறாதான். அவர் அப்பா மட்டும் பசாவலான் உரும்புறால மறைவு பண்ணி, எனக்கு வைஃபின் அக்காவை மறைவு பண்ணி உரும்புறாலாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் உரும்புற கற்பக பிள்ளையாருக்கு பக்கத்துலாம் அவருடைய வீடு இருக்குது. நீங்கள் பூராக்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த பிள்ளையார்ட்டி அறவலும் அவருக்கு இருந்திருக்கு. அந்தபடியாக தான் அவர் வடிவாக தான் விரும்பின அவருடைய அம்பிஷன். அவர் இந்த பாடசாலையை பற்றி சொன்னார். நான் இங்கே தலைமை ஆசிரியராக ஒரு 30 வருடங்களாக பணியாற்றுகின்றேன். அப்பொழுது இவர் பாடசாலையிலே 14 வயது பையனாக இணைந்து கொண்டார். நல்லா லாங் டிஸ்டன்ஸ் மைல் நாங்கள் விளையாட்டு போட்டி செய்யும் பொழுது அந்த மைல் நல்லா ஓடுவார். 1 மைல் ஓட்டம் இருக்குது தானே, அவர் இப்போ முதலாவது தான் வருவார். அதை தான் அதில் அவருக்கு அந்த ஓட்டம் மரதான் எத்தனை தூரம் மரதான் ஓடி இருக்கின்றார். சைக்கிள் அதெல்லாம் சொன்னார், நீங்கள் கேட்டிருப்பீங்கள். அதில் எங்களுக்கு பெருமை. மற்றது நான் அவரை பற்றி நான் இந்த ஒரு உரும்பராய் சரிதம் என்று சொல்லி நான் கொஞ்சம் விருப்பம் எழுதியும் இருக்கின்றேன். உரும்பராய் சரிதம் எழுதி இப்போ பிரிண்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முடிவில் வரும். அதில் நான் துஷானுடைய படம், அவருடைய ஃபேமிலி படம் எல்லாம் போட்டு சாதனையாளர்கள் நீங்கள் 2-3 பேர் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவருக்கு தலையங்கம் கொடுத்தது சாதனையாளர்கள் என்றதுக்கெல்லாம் அவர் வருவார். அந்த இதிலே படமெல்லாம் போட்டு அவர் குறிப்பு தந்தது. நான் என்னுடைய எல்லாம் சேர்த்து எழுதி போட்டிருக்கின்றோம். அது ஒரு 3-4 பக்கம் இன்னும் கூட வரும் நினைக்கிறேன். எத்தனை பக்கம்னு தெரியலை, முடிவில் வரும். அந்த வேலை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் பெருமை. அதில் இடையிலே என்னுடைய கம்ப்யூட்டர் கொஞ்ச நேரம் வரவே முடியவில்லை. அதில் திருமதி பாபு சண்முகநாதன் தமையந்தி கதைச்சது கேட்கவில்லை. என்ன சொன்னார் ஆரம்பத்தில் கேட்டேன், பிறகு கேட்க முடியவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அவர் இந்த இமயமலை ஏறிய முதலாவது ஈழத்தமிழன். அதை நீங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்ளணும். வேறு யாரும் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஈழத்தமிழர் என்ற முறையிலே முதல் முறை ஏறிய துஷான் மட்டும்தான். அந்த பெருமையாக அவருக்கு இருக்குன்னா அந்த நீங்கள் கின்னஸ் புக் இந்த ரெக்கார்ட் அதில் போய் பார்த்தீங்கன்னாலே பார்க்கலாம். அது இமயமலை அந்த சமிட் அந்த அதிலும் அவர் உடனே போட்டார்கள். அந்த பேரெல்லாம் போட்டு தான் வந்தது. ஒஃபிஷியலாக அது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த வழியாக எங்களுக்கு ஈழத்தமிழர் என்ற அளவிலே எங்களுக்கு பெருமை. இந்திய தமிழர்கள் ஏறி இருக்கிறார்கள், ஆனால் ஈழத்தமிழர்கள் அந்த வகையில் இது முதலாவது ஆள். வெல்டன் துஷான். எல்லாருக்கும் பெருமை. எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு பெருமையை பெருத்து தந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கும் ராஜா அருந்ததி டீச்சர், மற்றது நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள், சிவாமோகன், எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய முயற்சி தான் கட்டாயம் இவரை சரித்திரத்திலே இடம்பெற வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த முயற்சியை நீங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான முயற்சி, அதுக்கு பாராட்டுகள் ஐயா. அடுத்து வசந்தராஜ் ஐயா சிட்னியிலிருந்து பேசுங்க. நன்றி, வணக்கம். இது உண்மையிலேயே தமிழினத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் தாயை மிகவும் சந்தோஷப்படுகின்ற ஒரு சிறந்த மகன் என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இவர் செய்த சாதனை
ஈழத் தமிழர்களுக்கு மட்டுமில்ல உலக தமிழர்களுக்கே ஒரு 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 வந்து எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இது யுனைடெட் நேஷன் லெவல்ல வந்து நாங்கள் இப்படிப்பட்ட அதை வந்து எழுதி யுனைடெட் நேஷன்லேயே வந்து இப்படிப்பட்ட உலக சாதனை புரிவர்களுக்கு ஏதோ ஒரு வெகுமதி கொடுக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் இவர் சிவகுமார் ஏற்கனவே தர்மேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நானும் அதைத்தான் யோசித்து கொண்டேன். சிவகுமார் பிறந்த மண்ணிலே ஒருவர் அங்கிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சிறப்பும் அந்த பெருமையும் அந்த சிவகுமாருக்கும் உரியது. அங்கே இருந்து ஒரு வீரம் பிறந்திருக்கிறது. அதே நேரத்திலே வந்து வசாவளன் மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று கேள்விப்படுகின்ற பொழுது அதுவும் ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கின்றது. உண்மையிலே தமிழ் மண்ணுக்கு ஈழ மண்ணுக்கு இவர் செய்த பெரிய ஒரு சாதனை. அதே நேரத்தில் அழகிய தமிழ்ல பேசியிருக்கிறீர்கள், நீங்கள் தமிழை மறக்கவில்லை, அதுக்கும் எங்களுக்கு பாராட்டுக்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு முதல் நன்றி சொல்ல முதல் உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுக்கு யாரும் சைனீஸ்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது, ஒருவர் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார் என்று சொன்னால் பின்னுக்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம். ஒன்றில் அது உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், அல்லாட்டா உங்களோட மனைவியா இருக்கலாம், அல்லாட்டா உங்களுக்கு பின்னாலே இருக்கிற உங்களோட சௌரங்களா இருக்கலாம். நம்பிக்கையாக யாரோ ஒருவர் பின்னாலே, முக்கியமாக மனைவிக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வீட்டிலேயே கொடுக்கிற உற்சாகம் தான் மிக முக்கியம். அது மிகவும் வந்து ஒரு பாடு. அதே நேரத்தில் உங்களோட பிள்ளைகளும் இதை உங்களை பின்பற்றி அவர்களும் ஒரு வீர சாதனைகளாக நடப்பார்கள் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. மற்றது உங்களுக்கு மேலே இருந்து உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கின்றது, இறைவன் கொடுத்திருக்கின்றார். எங்களுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட சாதனை செய்ய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி நீங்களும் எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்களும் வந்து சில நேரங்களில் சில குட்டி இடங்களில் ஏற முடியாது இருக்கின்றோம். உங்களை பார்க்கின்ற பொழுது, உங்களை கேட்கின்ற பொழுது ஏதோ நாங்களும் ஏற வேண்டும் என்று கடைசி சின்ன மரத்திலேயாவது ஏற வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகின்றது. ஆனால் மட்டும் அந்த உற்சாகத்தை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி தம்பி. வாழ்க, இறைவன் உங்களுக்கு அந்த பலத்தை மேலும் கொடுப்பாராக. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வசந்தராஜ் ஐயா. அடுத்து தமாமா பாபு ஐயா, 2 பேரும். நாங்க சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. ஏன்னா நான் முதலாவது சொல்ல வந்தது முக்கியமான காரணத்தை ஒரு சொல்லவில்லை. அதை எம்டி சொல்லராயா சொல்லிவிட்டார். என்று சொன்னால் இவர் முதலாவது இலங்கை தமிழர் எவரெஸ்டை தொட்டவர் தான். அது முக்கியமான ஒரு பாயிண்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இருக்கிறது என்பதையும் அதை சொல்லத்தான் வந்து செல்வராயா சொல்லிட்டு அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். யார் சொன்னாலும் சரிதான். அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. துஷானுக்கு நன்றி. எங்கள் வீட்டில் வந்திருந்தார், காலமே வந்து எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் இப்ப பின்னரம் வந்து தாராவுடன் சேர்ந்து எல்லாம் செய்து நடத்தி இந்த இதில் தயாரித்தார்கள். அதற்காக அவங்கள் நன்றிகளை கூறி இவ்வளவு இப்படியான நல்லொரு நிகழ்ச்சியை எல்லோரிடம் பகிர்ந்து கொண்டதற்காகவும் துஷானுக்கு நாங்கள் நன்றி கூறி வணக்கத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முதலாவது கொடியேற்றிய தமிழனை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆனால் என்னதான் செய்தாலும் வசாவளானில் DNA இருந்தபடியால் தான் வசாவளான் உரும்புராய் போராட்டம் 50% வசாவளான் தானே, 50% தரலாம். நான் அதை ஆதரிக்கின்றேன். இல்லை என்று சொன்னால் நான் அழுவேன். நன்றி நன்றி ரமாம்மா, பாபு ஐயா, இவருக்கு நன்றி. அடுத்து ஞானா ஜோராஜம்மா, கொஞ்சம் பொறுங்க, நீண்ட நேரமா டாக்டர் நவரட்னம் ஐயா காத்துட்டு இருக்கிறார். நீங்க ஒருக்கா பேசுங்க ஐயா, நான் மட்டாக்கில் விடுறேன். அழைத்ததுக்கு நன்றி. துஷான், நீங்கள் இப்பொழுது லண்டன்லயோ இலங்கையிலயோ இருக்கிறீர்கள்? லண்டன்ல இருக்கிறேன். சாதாரணமா வேற ஏதாவது வேலை செய்யறீங்களா அல்லது? நான் ஒப்டிஷனா வேலை செய்றேன். ஒப்டிஷனா. மிக்க நன்றி. மற்றது, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வசாவளான்ல இருந்து டாக்டர் நடராஜா விரும்புகிறாரில் கல்யாணம் கட்டினவர். அந்த குடும்பமோ அல்லது வசாவளான்லேருந்து நாயனார் என்று ஒருவர் விரும்புகிறாரில் இருந்தவர். அந்த ஆம்பளைகள் வசாவளான், பெண்கள் விரும்புகிறாய். நீங்கள் அந்த குடும்பத்தில் தொடர்பா? நான் இது இவங்களுக்கு தெய்வேந்திரம் தெரியுமா? தெய்வேந்திரம் அவற்ற மருமகன், அவற்ற தங்கச்சியின் மகன் தான் நான். தேவேந்திரன் தங்கச்சி நான். வாக்குல
தெரிகிறது குறைவு. உங்களுக்கு என்ன மாதிரி வசாமலான்ல தொடர்பு? வசவுடான்ல மாமிய தெரியும். இங்க சொல்லுங்க. அப்பா வசாவுடான், அப்பா வசாவுடான். அவருக்கு என்ன பேர்? விவேகானந்தன். விவேகானந்தன். எனக்கு வசாவலான் ஆக்கள் தொடர்பு சொந்தம் இருக்கு, அதனாலதான் கேட்டான். அதான் வசாவலான் ஆக்கள் தான் கெட்டிக்காரர். என்னுடைய அண்ணாவின் மகன் தான் துஷ்யந்த். அண்ணா, சொந்த அண்ணா. டாக்டர் வாசநாயமும் வசாவலான் தான். டாக்டர் தான் சாந்தி அக்கா. இல்ல அவற்றை தம்பியாற்ற டாக்டர்